ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்றைக்கி சன்னா மசாலா தான் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு 200 கிராம் சன்னா எடுத்துக்கிட்டேன், ஒயிட் சன்னா. அதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து 7-8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அது விசில் இறங்குறதுக்குள்ளே இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 3 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னே இப்போ 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சை நசுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து கொஞ்சம் 1 மினிட் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளியை பியூரே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பியூரே கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, எவரெஸ்ட் சோலை மசாலாவோட ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். இது 10 கிராம்ஸ் பேக்கெட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். சன்னாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி கிரேவி மாதிரி வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சன்னாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம சோலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.